குருவழியே ஆதி ஆதி. ஓம் குருமொழியே வேதம் வேதம். ஓம் குருவிழியே தீபம் தீபம். ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டு வருவது இப்பொழுது காலை முதல் இரவு வரை நமது அன்றாட வாழ்க்கையில் இந்த யோகத்தை எப்படி பயன்படுத்துவது, அதில் ஏற்படுகின்ற தடைகளை எப்படி தகர்த்தெறிவது, நம்ம ஒவ்வொன்றாக பார்த்துட்டே வரோம். காலை எழக்கூடிய நேரம், காலை எழுந்ததுக்கப்புறம் நம்ம மலம் கழிக்கக்கூடிய அந்த அதில் ஏற்படுகின்ற குறைபாடுகளை எப்படி சரிப்படுத்துவது, குளிர்ந்த நீரில் குளித்தல், ஒவ்வொன்றாக பார்த்துட்டே வரோம். உடுத்தக்கூடிய உடைகள். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது பொதுவாகவே மனிதர்கள் உட்காரும் நிலை. இது மிக மிக முக்கியமான ஒன்று. முதுகுத்தண்டை திடப்படுத்துவது தான் யோகக்கலையே. ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம் அவனுடைய முதுகுத்தண்டிலும் அமர்ந்திருக்கின்றது. முதுகுத்தண்டு திடமாக இருந்தால் அதை சார்ந்த உள்ளுறுப்புகளும் திடமாக இருக்கும். அப்போ எப்படி உட்காருவது, உட்கார முறை இன்றைக்கு நிறைய நபர்களுக்கு அதை முழுமையாக தெரியலை. பாருங்கள், நமது வாழ்க்கை சாதாரண காலையில் முதல் இரவு வரை அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆரோக்கியம் நம் கையில். இன்றைக்கு எவ்வளவு நபர்கள் நிமிர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. நிமிர்ந்து உட்காரக்கூடிய இளைஞர்களையும் பார்க்க முடியல, மாணவ செல்வங்களையும் பார்க்க முடியல, பெரியவர்களையும் பார்க்க முடியல. இல்லத்திலும் சரி, பள்ளிகளிலும் சரி, எல்லா இடத்துலையும் நமக்கு சேர் போட்டோம். ஆகையினால முதுகை அதை சாஞ்சு உட்கார்ந்து பழகிட்டோம். ஆகையினால முதுகெலும்பு நேராக இல்லை. யாருடைய முதுகுத்தண்டு நேராக இருக்கின்றதோ அவர்களுக்கு தான் மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக பாயும். அப்போ மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக பாய்ந்தால்தான் நமது எண்ணங்கள் தெளிவாக இருக்கும். ராஜ உறுப்பான இதயம், நுரையீரல் எல்லாமே நன்றாக இயங்கணும் அப்படின்னா முதுகுத்தண்டு நேராக இருக்கணும், திடமாக இருக்கணும். அப்போ நீ இதை பார்க்கக்கூடிய பெற்றோர்கள், தாய்மார்கள், முதல்ல நீங்கள் இல்லத்தில் காலை முதல் இரவு வரை எப்பொழுது அமர்ந்தாலும் நிமிர்ந்து உட்கார கற்றுக்கொள்ளுங்கள். இது லெக்சர்னால் வராது. இதை கேட்கும் பொழுது ஆவலாக இருக்கும். ஆனால் பல வருடங்கள் பழகிய காரணத்தினால் நம்ம சேரில் சாஞ்சே உட்காருவோம். அதை மாற்றக்கூடிய பயிற்சிகளை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த முத்திரைகள், இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய யோக சிகிச்சையாக பார்க்க போகிறோம். இதை நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா எப்பொழுதுமே நிமிர்ந்து தான் உட்காருவீங்க. நிமிர்ந்து அமர்ந்தாலே ஆரோக்கியம் நம்மிடம் இருக்கின்றது. நமது சிந்தனை தெளிவாக இருக்கும், எண்ணம் தெளிவாக இருக்கும், நல்ல சொல், நல்ல செயல் எல்லாமே வளமாக இருக்கும். உடலில் நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும். அந்த நிமிர்ந்து உட்காரக்கூடிய நிலையை தான் நமது சித்தர்கள் சுகாசன நிலை. அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சுகமாக இருக்கணும் அப்படின்னா உடலில் ஆரோக்கியம் இருந்தால் தான் சுகம் இருக்கும். ஆரோக்கியம் இல்லைன்னா சுகம் இருக்காது. அப்போ எப்பொழுதுமே நீங்கள் சாப்பிடும் பொழுதும், எங்கு சென்றாலும், அமரும் பொழுதும் உங்கள் பள்ளி குழந்தைகளுக்கும் இதை நீங்கள் சொல்லுங்கள். பள்ளியில் அமரும் பொழுதும் நிமிர்ந்து உட்கார்ந்து பாடத்தை கேட்க வேண்டும். ஸோ அப்போ நிமிர்ந்து உட்கார்ந்துட்டோம் அப்படின்னாலே தலை முதல் கால் வரை, உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளுக்கும் இரத்த ஓட்டம் நன்றாக பாயும். இப்போ அந்த மாதிரி நிமிர்ந்து உட்காருவதற்குரிய முத்திரைகள் என்ன, எளிமையான யோகாசனங்கள் என்ன, அதைத்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இதை கரெக்டாக பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக நிமிர்ந்து உட்காரணும் அப்படிங்கிற ஆவல், தூண்டுதல் உங்களுக்கு வந்துவிடும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் பார்க்கக்கூடிய முத்திரை அனுசாசன முத்திரை. இது முதுகுத்தண்டை சார்ந்தது. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இது சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 10 வினாடிகள். இப்போ பொறுமையாக கண்களை திறந்துக்கோங்க. கைகளை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 3 விரலும் அடிச்சுக்கோங்க. ஆள்காட்டி விரல் நேராக வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு மனம் மூச்சிலும், ஒரு மனம் அந்த விரலில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம் கட்டை விரல்னால், அதில் அப்படி கவனம் செலுத்துங்க. காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். நிறைய நபர்கள் முதுகுத்தண்டை அப்படியே கீழே வைத்தே உட்காந்துருப்பாங்க. அவர்கள் 5 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. முதுகுத்தண்டு திடமாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கால்களையும் நீட்டிக்கோங்க. பத்மாசனம் போட போகிறாங்க. 2 கால் நீட்டிக்கோங்க. ஒவ்வொரு காலாக பொறுமையாக மடிச்சுக்கோங்க. ரெண்டு கை சின்முத்திரை, பெருவிரல், ஆள்காட்டி விரல். கண்களை மூடிக்கோங்க. பத்மாசனம் போட்டாலே நமது முதுகுத்தண்டு நேராக இருக்கும். மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. திருப்பி மெதுவாக மூச்சு உள்ளழுங்க. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க.
இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். பத்மாசனம் போடும் பொழுதே முதுகுத்தண்டு நேராக இருக்கும். முதுகுத்தண்டு திடமாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். எப்பொழுதுமே நிமிர்ந்து உட்கார வேண்டும் என்ற ஆவலை பத்மாசனம் தினமுமே ப்ராக்டிஸ் பண்ணால் அந்த ஆவல் வந்துடும். சாதாரண மூச்சில் இந்த பத்மாசனத்தில் மாணவ செல்வங்கள் 5 நிமிடங்கள் இருக்கலாம். மற்றபடி சற்று வயதானவர்கள் 40-50 வயதானவர்கள் 2 நிமிடங்கள் இருங்க. 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் இருக்கலாம். மாணவர்கள் 5 நிமிடங்கள் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. முதுகுத்தண்டு திடப்படும். இப்போ 2 கையும் தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க, கும்பிட்டுக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. இது பர்வட்டாசனம். இது முதுகுத்தண்டு, கழுத்து, நடு, அடி முதுகை திடப்படுத்துகின்றது. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 5 முறை இந்த மாதிரி நல்லா மூச்சை உள்ளெழுத்து நல்லா மூச்சை வெளியிடுங்க. கழுத்து முதுகு, நடுமுதுகு, அடிமுதுகு 3 பகுதிக்கும் நல்ல பிராண ஆற்றல் செல்லும். இப்போ அப்படியே மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கீழே குனிங்க. மூச்சு வெளியே விட்டுட்டு இங்கே சாதாரண மூச்சில் இருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. நேராக வந்துடுங்க. கைகளை சின்முத்திரை வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ 2 கை பின்னாடி கட்டிக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கிளப்புனீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு உள்ளெழுத்திட்டே நேராக வந்துடுங்க. மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டு பொறுமையாக கிளப்புனீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு உள்ளெழுத்திட்டே நேராக வந்துடுங்க. கைகள் சின்முத்திரை. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. இப்போ பொறுமையாக மூச்சு உள்ளெழுத்திட்டு மீண்டும் 2 கையும் தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க. கை நல்லா காதோடு சேர்த்து வச்சுக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. ஒரு 5 முறை. இந்த ஆசனத்தில் அடிமுதுகு முதல் கழுத்து வரைக்கும் நேராக இருக்கின்றது. முதுகுத்தண்டு திடமாக நேராக இருக்கின்றது. நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியிடுங்க. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கிளக்குனீங்க. அங்கே சாதாரண மூச்சில் இருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. நேராக வந்துடுங்க. கைகள் அப்படி சின்முத்திரை. கண்களை மூடி ஒரு 2 வினாடிகள் மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ கைகள் அப்படி பின்னாடி கட்டிக்கோங்க. மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டே கிளக்குனீங்க. கண்ணை மூடிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு உள்ளெழுத்திட்டு நேராக வந்துடுங்க. மீண்டும் ஒரு முறை கண்களை மூடி மூச்சு வெளியே விட்டுட்டே கிளக்குனீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு உள்ளெழுத்திட்டே நேராக வந்துடுங்க. கைகள் சின்முத்திரை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ பத்மாசனத்திலே இந்த அனுசாசன முத்திரை பண்ண போகிறாங்க. 3 விரல் மடிச்சுக்கோங்க. ஆள்காட்டி விரல் நேராக வச்சுக்கோங்க. கண்களை மூடிக்கொள்ளுங்கள். அந்த கட்டை விரலில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்குறாங்க. கண்ணை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கைகளை சாதாரணமாக வச்சுக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பத்மாசனத்துலேருந்து சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க. நார்மலாக உட்காந்துக்கோங்க. கால்களை நீட்டி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். இது அர்த்த பத்மாசனம். ஒரு கால் போட்டிருக்காங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதுகுத்தண்டு நேராக இருக்கணும். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ இந்த அர்த்த பத்மாசனத்திலே இந்த அனுசாசன முத்திரை பண்ணுறாங்க. 3 விரல் மடிச்சுக்கோங்க. ஆள்காட்டி விரல் நேராக வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள்.
முதுகுத்தண்டை திடப்படுத்தக்கூடிய ஒரு முத்திரை அனுசாசன முத்திரை. நேராக நிமிர்ந்து இந்த முத்திரை செய்யும் பொழுது எப்பொழுதுமே நிமிர்ந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிற உணர்வை நமக்கு தூண்டுகின்றது. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே கால்களை நீட்டி வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. 2 கால்களை நீட்டிக்கோங்க. மாணவ செல்வங்கள், படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அடிக்கடி வஜ்ராசனத்தில் இருக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும். முதுகுத்தண்டு நேராக இருக்கும். 2 கைகளையும் முட்டி மேலே வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. வஜ்ராசனத்திலும் பாருங்கள் முதுகுத்தண்டு நேராக இருக்கும். அப்போ படிக்கக்கூடிய மாணவ பருவத்திலேயே இந்த மாதிரி உட்காரக்கூடிய வஜ்ராசனத்தில் அமரக்கூடிய பழக்கத்தை மாணவர்களுக்கு தாய் தந்தையர்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும். இப்போ வஜ்ராசனத்தில் அனுசாசன முத்திரை. கைகள் அந்த மாதிரி மூணி வச்சுக்கோங்க. ஆள்காட்டி விரலை நேராக வச்சுக்கோங்க. கண்களை மூடிக்கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. ஒரு 5 முறை இந்த மாதிரி பண்ணிவிட்டு சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். நாம் ஒரு சிகிச்சையாகவே பார்த்துட்டு வரோம். முதுகுத்தண்டு திடமாக இருப்பதற்கு, நேராக இருப்பதற்கு தூண்டக்கூடிய, சுரப்பிகளை தூண்டக்கூடிய, அந்த பண்புகளை வளர்க்கக்கூடிய பயிற்சிகளை தான் பார்த்துட்டு வரோம். இந்த முத்திரையில் 5 நிமிடம் இருக்கணும். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வஜ்ராசனத்திலே 2 கைகளையும் மேலே கும்பிட்டுக்கோங்க. கை காதோடு சேர்த்து வச்சுக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. நல்ல மூச்சை உள்ளழுங்க, நல்ல மூச்சு வெளியிடுங்க. ஒரு 5 முறை இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிடணும். முதுகுத்தண்டு நேராக இருக்கின்றது. நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியிடணும் 5 டைம்ஸ். தென் சாதாரண மூச்சில் இருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 கை முட்டி மேலே வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். நேயர்களே, ஒவ்வொரு மனிதனுடைய ஆரோக்கியம் நாம் அமர்கின்ற நிலையில் இருக்கின்றது. காலை முதல் இரவு வரை நம்ம உடலை எப்படி வச்சுக்கிடுறோம், அந்த உடலினுடைய தன்மையை எப்படி வச்சுக்கிடுறோம், இதை பொறுத்து தான் ஆரோக்கியம். இதற்கு யோகாசனங்களும் முத்திரைகளும் முழுமையாக நமக்கு சப்போர்ட் பண்ணுறது, நல்ல உதவக்கூடிய நிலையில் இருக்கின்றது. அப்போ நிமிர்ந்து உட்காரணும் அப்படிங்கிறது எல்லோருமே புரிந்து கொள்ளுங்கள். முதுகுத்தண்டை நேராக வைத்து தான் நம்ம வாழ்க்கையில் வாழணும். அப்போ இதை பார்க்கக்கூடிய பள்ளி மாணவ செல்வங்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், நீங்கள் நாற்காலியில் அமர்ந்தாலும் நிமிர்ந்து அமர கற்றுக்கொள்ளுங்கள். அதற்குரிய தூண்டுதலுக்குரிய பயிற்சிகளை தான் இன்றைக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த முத்திரை, இந்த ஆசனம், இந்த பர்வட்டாசனம், பத்மாசனம், இந்த அனுசாசன முத்திரை, இந்த வஜ்ராசனம், இவை அனைத்துமே நமது உடலுக்குள் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் நன்றாக இயங்க செய்யக்கூடிய நிலையும் கிடைக்கும். அதேபோல் முதுகுத்தண்டு திடமாக இருக்க வேண்டும், நேராக இருக்க வேண்டும் என்ற உணர்வை நமக்கு எப்பொழுதுமே கொடுத்து கொண்டே இருக்கும். ஸோ அமர்கின்ற நிலையை, உட்காருகின்ற நிலை நேராக நிமிர்ந்து உட்கார்ந்தால் நிச்சயமாக வாழ்க்கை வளமாக இருக்கும். உடலில் இருக்கக்கூடிய அனைத்து சுரப்பிகளும் நன்றாக சுரக்கக்கூடிய நிலை கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.